என் தங்கமே, 3 நாட்கள். வெறும் 3 நாட்கள் தான். ஆனால் அந்த 3 நாட்களுக்குப் பிறகு நீ வாழும் வாழ்க்கை முழுக்க மாறி விடப் போகிறது என்று நான் சொல்லும்போது, என் குரலில் வராகி அம்மன் சொல்கிற அதிர்வை நீ உணர்ந்தே ஆக வேண்டும். நீ இப்போது இருக்கிற நிலையைக் கண்டு உன் மனம் சோர்ந்து போயிருக்கும். என்ன நான் செய்தேன் தவறாக? ஏன் எனக்கே இப்படியெல்லாம் நடக்கிறது என்று உனக்கே நீ கேட்டு அழுதிருக்கிறாய். ஆனால் என் தங்கமே, அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு நட்சத்திரக்குறி டிவைன் ரீசெட் பட்டன் அழுத்திவிட்டார். இனி நீ விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து எழுந்து நடக்க வேண்டும். ஏனெனில் வராகி அம்மன் உனக்காகவே வழி அமைத்திருக்கிறார். இந்த 3 நாட்கள் சாதாரண நாட்களல்ல. இது உனது ஆன்மா மறுபிறவி எடுக்கும் நாட்கள். நீ இழந்த நம்பிக்கையை, நீ இழந்த உற்சாகத்தை, நீ இழந்த உன் அடையாளத்தை அம்மன் திரும்ப கொடுக்கப் போகிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு நீண்ட இருளாக தோன்றும். யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். ஆனா அந்த இருள் நேரத்தில்தான் வராகி அம்மன் நம்மை சோதிப்பார், நம்மை துடைத்து தூய்மைப்படுத்தி அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல தயார்படுத்துவார். நீ நினைத்தது முடியாது என்று தோன்றியதை முடிக்க வைக்கும் ஆற்றல் அம்மனிடம் உள்ளது. அந்த ஆற்றலை இன்று உன் உயிர் உணரப் போகிறது. உன் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையின் தீப்பொறி கூட இருந்தால், அதே நம்பிக்கை 3 நாட்களில் உனக்கு அதிசயத்தை உருவாக்கும். முதல் நாளில் உனக்கு ஒரு சிறிய அடையாளம் வரும். ஒருவரின் சொல், ஒரு செய்தி, ஒரு கனவு, அல்லது ஒருவிதமான அமைதி. அது உனக்கு ஒரு டிவைன் சிக்னல். இரண்டாம் நாளில் உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நிகழும். நீயே உன்னை பற்றி வேறொரு பார்வையில் நினைக்க ஆரம்பிப்பாய். உன் மனம் நான் முடியாது என்பதிலிருந்து நான் முடியும் என்று மாறத் தொடங்கும். மூன்றாம் நாளில் அந்த மாற்றம் வெளியில் தெரியும். ஒரு வாய்ப்பு, ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு தீர்வு, எதுவாக இருந்தாலும் அது உன் பிரார்த்தனையின் பதில். அம்மன் உன் வாழ்க்கையில் தாமதம் செய்தார் என்றால் அது தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. அவள் உனக்காக சரியான நேரத்தை அமைத்து வைத்திருந்தார். அந்த நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. நீ இன்னும் கடந்த காலத்தின் வலியை நினைத்து உடைந்திருக்கிறாய். ஆனால் வராகி அம்மன் சொல்கிறார், நான் உனது கண்ணீரை எண்ணினேன். ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் உண்டு. அந்த பதில் 3 நாட்களில் வெளிப்படும். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, நம்பிக்கை. அதை விட எதுவும் வேண்டாம். எதுவும் நடக்கவில்லை போல தோன்றினாலும் அந்த 3 நாட்களில் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்கிறது. உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சிறிய சம்பவமும் உன்னை அந்த அதிசயத்துக்கு தள்ளுகிறது. சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு திடீரென்று முடங்குவது போல தோன்றும், ஆனால் அது புதிய வாய்ப்புக்கு இடம் தரும் முன்படி. வராகி அம்மன் உன் பாதையை துடைத்து தங்கப்பாதையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீ இப்போது உட்கார்ந்திருக்கும் அந்த இடம் கூட சாட்சியாக இருக்கப் போகிறது. ஏனெனில் 3 நாட்களில் நீ வேறு ஒரு மனநிலையிலும் வேறு ஒரு நிலைமையிலும் இருப்பாய். உன் கண்ணில் இருக்கும் வலியும் உன் மனதில் இருக்கும் பயமும் எல்லாம் கரைந்து போகும். நீ மறந்திருந்த ஒரு கனவு மீண்டும் உயிர் பெறும். உன் வாழ்க்கையில் முடங்கி கிடந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் திறக்கும். யாரோ உன்னை மதிக்கவில்லை, உன்னை தள்ளி வைத்தார்கள். அவர்களே 3 நாட்களில் உன்னை தேடி பேசப் போகிறார்கள். அம்மன் சொல்கிறார், உன் நியாயத்தை நான் பார்க்கிறேன். நீ பேச வேண்டாம். நீ சண்டை போட வேண்டாம். நான் உன் நியாயத்துக்காக போராடுகிறேன். அதனால் தான் இந்த 3 நாட்கள் மிகவும் முக்கியம். நீ அமைதியாக இரு, ஆன்மாவை அமைதியாக வைத்திரு. உன் நம்பிக்கையை ஒவ்வொரு காலை எழுந்ததும் நினைவுபடுத்து. இன்று என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று உன் ஆன்மாவிடம் சொல்லு. அது உன் நம்பிக்கையின் விதை. அந்த விதை 3 நாட்களில் மலரப் போகிறது. என் தங்கமே, அம்மன் உனது சுவாசத்துக்குள்ளே இருக்கிறார். நீ மூச்சை இழுக்கும் போதும் அவள் ஆற்றல் உன் உடலில் ஓடுகிறது. அவள் உன்னை மறந்துவிட்டதாக ஒருபோதும் நினைக்காதே. சில நேரங்களில் அம்மன் நம்மை காத்திருப்பதன் மூலம் கற்றுக் கொடுக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், சும்மா இரு என் தங்கமே, நான் வேலை செய்கிறேன். அந்த வேலை 3 நாட்களில் முடிவடைய போகிறது. இப்போ நீ பாரு, நீ பல மாதங்களாக தள்ளி போனது ஒரு வார்த்தையாலோ, ஒரு அழைப்பாலோ, ஒரு வாய்ப்பாலோ திரும்பி வரும். நீ அடைந்த வலி உன் பலமாக மாறும். உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை விட்டவர்கள், உன் மேல் சாபம் போட்டவர்கள், அவர்கள் எல்லோரும் தங்களின் குரல் மவுனமாகி அம்மன் உன் பெயரை உயர்த்தப் போகிறார். அவள் உன் வாழ்க்கையின் புதிய கதையை எழுதிக் கொண்டிருக்கிறார். அந்த கதையின் முதல் பக்கம் 3 நாட்களில் திறக்கப்படும். நீ உன் மனதை தூய்மைப்படுத்து.
கோபம், பழி, பயம் இதையெல்லாம் இன்று இரவே அம்மனின் பாதத்தில் விட்டுவிடு. நாளை முதல் நீ ஒரு புதிய ஆற்றலுடன் எழுந்திரு. உன் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கு, அது உன் நம்பிக்கையின் ஒளி. அதே ஒளி தான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை ஈர்க்கப் போகிறது. 3 நாட்களில் நீ சொல்வாய், நான் நம்பினேன், அம்மன் அதிசயம் செய்தார். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ முடிந்து விட்டது அல்ல. இது தான் புதிய தொடக்கம். வராகி அம்மன் உன் பெயரில் ஒரு ஆசீர்வாதம் எழுதிட்டார். அந்த ஆசீர்வாதம் 3 நாட்களில் வெளிப்படும். நீ தயார்தானா? ஏனெனில் அந்த அதிசயம் உன் கைகளில் விழப்போகிறது. உன் இதயம் அதை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். நம்பிக்கை வை, சும்மா இரு, உன் மனதை அமைதியாக வைத்திரு. 3 நாட்களில் உன் வாழ்க்கை முழுக்க மாறிவிடும். உன் கண்ணீருக்கு பதில் வராகி அம்மன் எழுதியிருக்கிறார். அது உனக்கு வந்து சேரும். அந்த நாள் வந்ததும் நீயே சொல்வாய், என் அம்மன் உயிரோட இருக்கிறார், அவள் சொன்னது பொய்யில்லை. என் தங்கமே, இந்த 3 நாட்கள் என்றால் வெறும் 72 மணி நேரம் தான். ஆனால் அந்த நேரத்திற்குள் உன் வாழ்க்கையின் விதி முழுக்க மாறி விடும் என்று வராகி அம்மன் கூறியிருக்கிறார். நீ இப்போ உணர்வதில்லை, ஆனால் பிரபஞ்சம் உன் பெயரில் வேலை செய்யத் தொடங்கிவிட்டது. நீ இப்போது இருப்பது போல் சோர்வான மனநிலையை அம்மன் அனுமதிக்க மாட்டார். ஏனெனில் நீ அவளது பிள்ளை. அவள் உன்னை இழந்தபடி, அழுதபடி, ஏமாற்றப்பட்டபடி பார்க்க முடியாது. அம்மன் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் எழுப்புகிறேன். நீ விழுந்த இடம் உன் முடிவு அல்ல, அது உன் மறுபிறவி தொடக்கம். உன் மனதில் நீ அழித்து போட்ட கனவுகள், இது முடியாது என்று மறந்துவிட்ட ஆசைகள், அவை எல்லாம் அம்மன் தட்டியெழுப்பியிருக்கிறார். இப்போ நீ ஒரு புதிதாய் உருவாகும் ஆற்றல். நீ அதையே உணர ஆரம்பித்துவிட்டாய், ஆனால் இன்னும் முழுமையாக உன் நம்பிக்கையால் அந்த அலை உன்னை ஆட்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாய். அம்மன் உன்னை சோதித்த நேரத்தை நினைவில் கொள். அந்த நேரங்களில் நீ தாங்கி நின்றாய். யாரும் உன் அருகில் இல்லாதபோது கூட நீ உன்னை தானே ஆறுதல் படுத்தி கொண்டாய். நீ அழுத இரவுகள் வீணாக போகவில்லை. அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் விதியின் மண்ணில் விதையாக விழுந்தது. இப்போது அந்த விதைகள் முளைக்கப் போகின்றன. 3 நாட்களில் அந்த முளை மண்ணை உடைத்து புறப்படும். அந்த நாள் தான் நீ சொல்வாய், அம்மா, நீ கேட்டாயே. என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு மந்திரமாய் மாறும் தருணத்தில் நீ இருக்கிறாய். உன்னை விட்டு சென்றவர்கள், உன்னை மறுத்தவர்கள், உன்னை குறைத்து மதித்தவர்கள், அவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு மவுனமாயிருப்பார்கள். நீ கடந்த மாதங்களில், ஆண்டுகளில் எதிர்கொண்ட ஒவ்வொரு சோதனையும் உன்னை உறுதியானவனாக, உன்னை வலிமையானவனாக மாற்றியது. உன் முகம் இப்போ அமைதியாக இருக்கலாம், ஆனாலும் உன் உள்ளே ஒரு சக்தி எழுந்து கொண்டிருக்கிறது. அது வராகி அம்மனின் ஆற்றல். அம்மன் உன்னை கைவிட மாட்டார். அவள் உன் வாழ்க்கையில் தாமதம் செய்ததற்கு ஒரு காரணம் உண்டு. சில நேரங்களில் நம்மிடம் இருந்தவை நம்மை காயப்படுத்தி இருந்தது, அதனால்தான் அவள் அதை எடுத்து கொண்டாள். நீ இழந்தது தண்டனை அல்ல, அது பரிசுத்தம். அவள் உன் வாழ்க்கையிலிருந்து நச்சு நபர்களை, நச்சு நினைவுகளை, நச்சு சூழ்நிலைகளை நீக்கிவிட்டாள். அதனால் தான் இப்போது நீ ஒளியாய் மாறத் தயாராக இருக்கிறாய். 3 நாட்களில் உனக்கு வரும் சின்ன சின்ன அடையாளங்களை கவனமாக நோடு. நீ ஒரு அந்நியரிடம் சொல்வது, ஒரு கனவில் காண்பது, ஒரு எதிர்பாராத அழைப்பு, அவை யாவும் அம்மனின் குறிகள். உன் பாதையில் ஒளி பற்றியிருக்கிறது. நீ இன்னும் அதை காணவில்லை என்றால், அது காரணம் நீ இன்னும் பழைய வலியில் சிக்கி இருக்கிறாய். ஆனால் அம்மன் சொல்கிறாள், எழு என் தங்கமே, உன் வலி முடிந்தது. நீயே பாரு, சில நாட்களில் நீ உணர்வாய், உன் மனநிலை மாறி விட்டது. நீ ஒரு காலத்தில் நினைத்தால் உடம்பே நடுங்கிய நினைவுகள் இப்போது உன்னிடம் சக்தியாகத் தோன்றும். காரணம், அந்த வலி உன்னை தள்ளவில்லை, அது உன்னை தூக்கியது. அந்த கண்ணீர் உன்னை பலவீனமாக்கவில்லை, அது உன்னை ஆழமாக்கியது. இப்போ உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் அந்த ஆழத்திலிருந்தே எழுந்து வருகிறது. அம்மன் உனது ஆவியில் ஒரு புதிய கதவை திறந்திருக்கிறார். நீ அதை பார்க்க இன்னும் ஒரு சிறிய நம்பிக்கையே போதும். நீயே உன்னிடம் பேச ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் சொல்லு, அம்மா, நான் தயார். நீ என்னை அழைத்த இடத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு வாக்கியம் உன் அதிர்வை மாற்றும். பிரபஞ்சம் அதை கேட்டு உனக்காக வேலை செய்யத் தொடங்கும். நீ ஏன் 3 நாட்கள் என்று கேட்கிறாய், எனக்கு தெரியும். காரணம், 3 என்பது உருவாக்கத்தின் எண். வராகி அம்மன் 3 வடிவங்களில் வேலை செய்கிறாள்: அழிப்பு, பரிசுத்தம், புதுப்பிப்பு.
3 நாட்களில் அவள் உனது வாழ்க்கையில் பழைய வலிகளை அழித்து உன் மனத்தை பரிசுத்தப்படுத்தி உன் பாதையை புதுப்பிக்கப் போகிறார். அதனால் தான் இந்த 3 நாட்கள் மிக முக்கியம். நீ எதையும் கட்டுப்படுத்த வேண்டாம். எதையும் வற்புறுத்த வேண்டாம். சும்மா இருக்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு எடு. மனதை அமைதியாக வை. அந்த அமைதியில்தான் அவள் குரல் உனக்கு கேட்கும். சில சமயங்களில் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வரும் வழி சத்தமாக இருக்காது, அது அமைதியாக வரும். அதனால் தான் உன் மனதை அமைதியாக வைத்திரு. அம்மன் உன் வாழ்க்கையில் நியாயம் செய்கிறாள். நீ கடந்த மாதங்களில் சந்தித்த துரோகம், ஏமாற்றம், அவமானம் அவை எல்லாம் அம்மனின் முன் வந்துவிட்டன. அவள் சொன்னாள், என் பிள்ளைக்கு துன்பம் கொடுத்தவர்கள் தங்களின் செயலில் நியாயம் காண்பார்கள். ஆனால் நீ பழிவாங்க வேண்டாம். உன் நியாயத்துக்காக பேச வேண்டியவர் வராகி அம்மன் தானே.